ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு புதிய விண்ணப்பங்கள் எப்போது வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிய விண்ணப்பங்களை அச்சடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டு வருது. அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு பெண்களிடம் வழங்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலயமா நிறைய பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து 1000 ரூபாய் மாதந்தோறும் வாங்குறாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால் தவிர்க்கப்பட்ட பெண்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில தமிழ்நாட்டில் கூடுதலா பாத்தீங்கன்னா 2.30 லட்சம் பேர் இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும், மகளிர் உரிமை தொகை மேலும் விரிவுபடுத்த இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. போன முறை பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருந்தது. ஒரு சில காரணங்களை முன் வச்சு எல்லா பெண்களுக்குமே இந்த திட்டத்தில் இடம் கிடைக்கல. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு ஆலோசனை செய்யப்பட்டு வருது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இந்த திட்டத்துடைய பின்னணி நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை இங்க சொல்றேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா 2 முக்கிய நோக்கங்களுக்காகவே தான் இது அமைக்கப்பட்டிருக்குது. முத காரணம்னா, குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டுக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்றது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்துல சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் அப்படின்றது தான் முக்கிய நோக்கமா இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் கணக்குல ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்லூரிகளிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலுமே கூட இட ஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. சரி, இந்த புதிய விண்ணப்பம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் வாரம் தான் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அதாவது ஜூன் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா இப்ப எலெக்ஷன் வந்தது இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா விதிகள் கொஞ்சம் தளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அப்புறமா தான் விண்ணப்பங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த திட்டத்துல கடந்த ஜனவரி மாதம் தான் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. போன முறை பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு சில தளர்வு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த திட்டத்துல அனுமதி கிடைக்கப்படலாம் அப்படின்றத லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிக்கு முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கும் பணம் வழங்கப்படலாம். அதாவது இந்த திட்டத்துல அவங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல கடந்த ஜனவரி மாதம் தான் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டாங்க. அதுல 90% மகளிருக்கு உரிமை தொகை சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தா அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் தெரிய வருது. எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நீங்க மற்ற கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.